விஜய் பற்றி நம்ம பேச முடியுமா? அவர் உன்னதமான மனிதர். அவருக்கு ஒரு இசட் பிரிவு, எக்ஸ் பிரிவு, என்ன பிரிவியா? ஏதோ ஒரு பிரிவு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அவர் போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொல்கிறார், போலீஸ் காவலர்களுக்கு நன்றி. யாரை அவமானப்படுத்துறாரு? யாரையா? போலீஸ் யார்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க உன்னை? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு காது கேட்கலையடா? உனக்கு டேய் காது கேட்கல. உனக்கு அவன் என்ன சொல்கிறான்? போலீஸ் என்னை யார்கிட்ட இருந்து பாதுகாத்துது? மிருகம் கிட்ட இருந்தா பாதுகாத்துது? ஆடு மாடு கோழி குதிரை மாதிரி போய் சிக்கிக்கின்னு அங்கே போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதை விட ஒரு அவமானம் வேணுமா? 40 பேர் செத்தான் மறக்கூடாது நீ வாழ்நாளில். இவங்களுக்கு காசு கொடுத்து அவமானப்படுத்த, செத்தவங்களாம் தப்பு, இவங்களுக்குலாம் காசு தர மாட்டேன்னு சொன்னால் தானே முன்னாடி போக மாட்டானுங்க. என்ன சொல்கிறான் அப்போ அரசாங்கம்? என்னையா சொல்லுது? நீங்களாம் தியாகிங்க, இதே மாதிரி கூட்டமாக வந்து என்ன பண்ணுங்க தலைவர்களுக்காக சாவுங்கோ. காசு எதுக்கு கொடுத்தாங்க? இன்னும் உணவாட்டி போ, நாங்களும் மீட்டிங் நடத்துவோம், அப்போ வாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பண்ண ஆர்வம் கெட்டு போய் செத்துட்டாங்கன்னு பயந்துட்டு என்ன பண்ணாதீங்க, வராம கிராம நின்றாதீங்க அப்படின்ட்டு மோடி 2 லட்சம் கொடுத்துக்கிறாரு. அவங்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இல்லை, நானும் என் பங்குக்கு என்ன பண்ணுறேன். அப்போ தான் நான் போனேன். என்னவா நான் வந்தால் என் கூட்டம் வருவேன்? நான் என்ன பிரச்சனை கேட்கறதுக்கு மிஷின் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது. என்ன பண்ணேன் அங்கே கேள்வி? என் நேராக பேசுவேன். உன் பிரச்சனை நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி செய்யணும்லாமா இல்லையா? எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவாரா மோடியே? எல்லாருக்கும் டிக்கெட்டு அவருனா வேலை தான் செய்ய முடியும். அப்போ எல்லா டிக்கெட்டு கொடுக்குள்ள பார்க்கணுமா? அவர் நேரடியாக மக்களை பார்க்கணுமா? அவர் நேரடியாக மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஏன் இவனுக்கு பார்ப்பானுங்க? மக்களை ஏன் கூட்டுவானுங்க நேரடியாக? தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏன் நேரடியாக பார்க்கணும்? அப்புறமா எதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது? தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டியது தானே, இத்தனை பேர் உங்கள் எலெக்ஷனில் நிற்கிறாங்க உங்கள் பேரில், இத்தனை பேர் இவ்வளோ பச்சுவங்க, இத்தனை பேர் இவ்வளோ வீராதி வீரர்கள், சூராதி சூரருங்க, இவங்கெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டணுங்க, நல்லவங்கன்னு யார் சொல்லணும்? உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள ஓட்டு போடுங்கன்னு யார் சொல்லணும்? தேர்தல் தானே சொல்லணும். நீ இவனுக்கு ஏன் செய்கிறானுங்க? அவனுக்கிட்ட காசு கொடுத்து அவங்கள போட சொல்ல வேண்டியது, அவங்கள சொல்ல வேண்டியது தானே, சொல்ல வேண்டியது தானே. அப்போ நம்மளை என்ன பண்ணிக்கிறான்? ஏமாத்திங்கிறானுங்க. நம்மளை என்ன பண்ணுங்கிறான்? அன்றைக்கி காசு எரிஞ்சிட்டு ராஜாவனுங்கெல்லாம் கொண்டாடினானுங்க, அடிச்சுன்னு செத்தாங்க. இன்றைக்கி தண்ணி தூக்கி போடுறான் தாகத்தோடு வச்சுட்டு. இன்னும் மாறினீங்க நீங்கள். அந்த கொலைசியலில் போய் பேசினேன் நான், சச்சங்கம் போன வாரத்துக்கு முந்தின வாரம். அங்கே குண்டடிப்பட்டு மக்கள்லாம் செத்துவங்க. சொல்லவே செஞ்சேன், இது சொர்க்கம். நான் அந்த காலத்தில் நரகமாக இருந்தது, இன்றைக்கி அது என்னவாயிடுச்சு, சொர்க்கமாக மாறிடுறதெல்லாம் பேசிவிடுறது. எப்போ தான் மாறுது? நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியவே இல்லையா? என்ன சொம்மனா பேசுகிறேன், சொம்மனா பேசிக்கிறீங்க, அசிங்கமாக பேசுகிறாரு. வேறு எப்படி சொல்கிறது?